கிராமங்களில் செய்யக்கூடிய சத்தான கேழ்வரகு சிமிலி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கேழ்வரகு மாவு தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு உருண்டியாக எடுத்து தோசை கல்லில் அடை மாதிரி தட்டி சுற்றி எண்ணெய் ஊற்றி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சிப்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி தான். அந்த அடையை துண்டு துண்டாக புட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொரன்னு போட்டு அரைச்சிக்கோங்க பல்ஸ் மோடில். இப்போ ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் தோல் நீக்கிய வேர்க்கடலையும் வெல்லமும் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு அடை கூட இதையும் போட்டு நல்லா வெல்லம் உருகிற வரைக்கும் கையிலேயே நல்லா பிசைஞ்சு டைட்டாக உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால்